ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான முகலாய் சிக்கன் கறி. இது வந்துட்டு சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா போதும், நம்ம குவிக்காக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து 1/2 கிலோ அளவு சிக்கன் இருக்குது. இதை நல்லா மஞ்சள் தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இங்கே 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சியை கல்லில் வச்சு 1 2 தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை குட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூளும் சோம்புத்தூளும் இப்போ கொஞ்சம் சேர்க்குறோம். அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். ஃபைனலாக சேர்க்கும் போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கறனால இந்த அளவு உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கையால் கூட நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடும்போது மசாலா எல்லா இடத்துலையுமே நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லா இடத்துலையும் சிக்கனோட எல்லா பகுதியிலையும் ஒட்டிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட ஊறலாம். அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும், 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்டார் அனீஸ், 1 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. நல்லா ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் மசாலா கூட ஊறும் போது தான் அதில் வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் இறங்கிட்டு ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுறலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அப்பப்போ நடுவில் எடுத்து திறந்து பார்த்து கலரி விட்டுக்கணும். இப்போ இது வேகட்டும். அது வேகிற டைமில் நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கோம். அது கூடவே அதிகம் புளிக்காத நல்ல கெட்டியான தயிர் 1 கப்பு, 2யும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதுவே தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதுலேயே 50% இது குக் ஆயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற தயிர் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போவே இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த தயிர் முந்திரி பேஸ்ட் வந்து சிக்கன் கூட நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரும் சுற்றிலும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
சிக்கன் மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் சிக்கன் வெந்து வர்றதுக்கு. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. நடுவில் எடுத்து ஒரு 2-3 டைம்ஸ் கலந்து விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. சிக்கனுமே நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும், கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூடவே நம்ம ஃபைனலாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை செக் பண்ணிவிட்டு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாத்தூள் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு அவசியம் கிடையாது. அந்த தண்ணிலாம் வற்றிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும், இந்த அளவுக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டால் சரியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுனாலே பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரும். அப்போ வந்து அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான முகலாய் சிக்கன் கறி ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இனி இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெயின் டிஷ்ஷோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ரொம்ப நல்ல அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.